ஒரு உலோகமான ஈயத்தை உளியை வைத்து வெட்டும் போதுதான் அந்த மனிதனுக்கு தெரிந்தது ஈயம் அவ்வளவு லேசு இல்லை என்று. இந்த உலோகமான ஈயம் தன்னில் உளியை உள்வாங்குவதற்கு அனுமதிக்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டான். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் இந்த ஈயத்தை போல் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுமதிக்க விரும்புவதில்லை. ஆனால் இயேசு தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னை தாழ்த்தி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். சில மனிதர்கள் தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் தப்பான முடிவெடுக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் எபிரேயர் 2:18 ஒரு வசனம் இருக்கிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் இந்த லெந்து நாட்களில் அவர் சிலுவையை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.